தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 2ஆம் இடத்துல தனக்காரனா பயணம் பண்ண சந்திர பகவான் தனவரவை கொடுத்து பணவரவை பெருக்கி புதிய சிந்தனைகளால் புதிய வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் பணத்தட்டுப்பாடு நீங்குவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரியிலே அருள்பாலிக்கூடிய சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கத்தை மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகராசியை பொறுத்து ராசியிலே பயணம் பண்ணுற சந்திர பகவான். ஒரு தொழிலாளியாக இருந்த நீங்கள் முதலாளியாக மாறும்போது சில குழப்பங்களும், நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார், தொழில் தேர்ந்தெடுத்து சரியா தவறா என்று பல்வேறு குழப்பங்கள் ஏற்படும். இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்கு திருச்செந்தூரில் அருள்பாலிக்கூடிய பச்சை பட்டு சண்முகர மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் குழப்பம் தீர்ந்து தெளிவு பிறக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்தில் பயணம் பண்ணுற சந்திர பகவான் விரைய செலவு செய்து இழந்த தன்மானத்தை மீட்டெடுக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். பழனி மலையில் அருள்பாலிக்கூடிய போகர் பெருமான மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணுற சந்திர பகவான் கடின உழைப்பால் வர முடியாது இருந்த தொகை நிறைய உழைச்சேன் ஆனால் வருமானம் வரல, லாபம் கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருந்த மீனராசி என்பவர்களுக்கு இன்று இழந்த லாபத்தை கிடைக்க செய்யும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மீனராசி என்பவர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகரை மனசில் நாளை தொடங்கும் போதும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.